ஆனால் யார் வருகிறார்கள் என்று பார்ப்போம். சஞ்சாரி பூமி புகழ் வீரா ஒன்னாடி வணங்கி மலர் முத்தியவை தங்கி தனி வேறு நாங்கள் வாழ்க்கையில் இருக்கும்படியான உடுப்பு நகரத்தில் ஆண்டு வரக்கூடிய இருக்கும்படியான சகோதரன் சொல்லக்கூடியவன் அநேக வந்தனம் செய்து சஞ்சாலம் இங்கே வாழ்வார். குழந்தாய், இது ரிஷியாகப்பட்டவர் வந்து விட்டாரே, ஞானி போன்று. ஞானிக்கு ஒப்பானவர். அவர் பாதத்தை பணிந்தால் நமக்கு சாபம் பெருமை. நாடி வந்து சரி என்ன இருக்க முடியாத என்னை தேடி வந்த காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாம். நான் சாபத்தை காண வந்தேன். லோகத்தையும் சஞ்சரிக்கக்கூடிய ஆசாமி நானு. செல்லும் வழியிலே யார் யாரெல்லாம் காண்கின்றனோ நலம்தானா குசலம் விசாரிப்பது என்னுடைய வழக்கம். அது போதும் எங்கே என்று இருக்கும்படியான மறுபடியும் ஒன்றோடு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவங்க எங்க போறாங்க ஏது போறாங்க நான் அறியாமல் இருக்கின்றேன். அதனால நீங்களும் போறீங்களே, எங்க போறீங்க, என்ன நடக்குது, என்ன காரணம்? அதுதானே நான் யாகத்தை காண வேண்டி அயோத்திமாவ நகரத்திலே தசரதனுடைய மைந்தனா இருக்கக்கூடியான ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய உதவியினாலே விஸ்வாமித்திரராகப்பட்டவர் மாபெரும் யாகத்தை செய்கிறார். தோஷத்தை களைய வேண்டி லோக சேமத்திற்காக. இந்த லோக சேமத்தினுடைய யாகத்தை கண்டால் நம்முடைய பாவ யாகத்துக்கு நீங்க போய் பாருங்க. அது நானும் கூட வாரேன் ஐயா. அப்பேற்பட்ட யாகத்தை காண்பதற்கு நான் ஆவலாக இருக்கின்றேன். நானும் உங்க பின்னாடியே வந்துகிறேன். போய்கிட்டே இருக்குமா? போய்கிட்டே இருக்கும். நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது வேட்டையாடி அல்ல வனத்திலே வேட்டையாடி மிருகத்தை எல்லாம் கொன்று குவித்து நான் அசுசியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால வேண்டி நேரடியாக இருக்கும்படியாக நான் அந்த யாகசாலையின் உள்ளே நான் புகக்கூடாது. இந்த யாகசாலையின் வாய்ப்படியிலே அமர்ந்திருக்கக்கூடியவர் அவர் யார் என்றால் இது இருக்கும்படியான அயோத்திமாவின் பட்டணத்தை தகத்தோடும் பரிவாரம் செய்து வர என் சாமியாய் விளங்கி வரக்கூடிய ராமருக்கு குலக்குருவாய் விளங்கி வரக்கூடிய இதோ இருக்கும்படியான வரிஷ்டரே புரிந்த
சொல்லக்கூடியவர் 33 தேவர்கள் 46 ரிஷிகள் கண்ணர் கம்புரர் கடுகாந்தர் ரமணாதர் சித்தர் அஷ்டவதுக்கள் என்று சொல்லக்கூடிய பல விதமான மகமுனிகள் இருக்கின்றார்கள். எத்தனை பேர்கள் ஏதோ ஆறாக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு தெரிந்த இருக்க முடியாத குருவாய் வெளியே வரக்கூடிய வசிஷ்டர் ஒருவரே சிறந்தவர். அப்படி என்று வசிஷ்டரே தங்கள் பாதத்திலே இருக்க முடியாத உனது பக்தனாக வெளியே வரக்கூடிய இந்த ராமபக்தன் என்று சொல்லக்கூடிய தகுந்தன் உன் பாதத்திலே வந்தனம் செய்திருக்கின்றேன். அப்படியே வாழ்ந்து வருகின்றேன். சென்று வருகின்றேன். என்ன ஒரு இருதரம் நான் எப்பேற்பட்ட ஆளு அளவிற்கு ஒரு மன்னர் எல்லாரும் மன்னவர் எல்லாரும் என்னை போட்டி புழுவார்கள். ஆனா யாரோ ஒருவன் இருக்கக்கூடிய என் அருகாமையில் இருக்கக்கூடிய வசிஷ்டரை படுகிறான். என்னை பார்த்தும் பார்க்காமல் பதியாமல் போகிறான். அவனை விடக்கூடாது. அவனை இப்பொழுது நான் தாபம் கொடுக்க போகிறேன். அவனை சபித்து விட போகிறேன். ஏன் என்ன தடுக்கிறாய்? கோபத்தில் இருக்கிறேன். யாரோ ஒருவன் என்னை மதியாமல் போனதால் ஆத்திரம் ஏற்பட்டது. அவனை சபித்தே தீர்வேன். நீங்கள் பிறந்ததோ சத்திரியனாக பிறந்து மாபெரும் தவத்தை செய்து இப்பொழுது ராஜரிஷி பிரம்மரிஷி என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள். இதெல்லாம் 1000 ஆண்டு காலம் தவம் இருந்திருக்கிறது. ஏன் எதற்காக இந்த கோவாக்கினியாகப்பட்டது தங்களுடைய உள்ளத்திலே இருந்ததினாலே இவ்வளவு நாட்கள் நீங்கள் தவம் இருந்தீர்கள். இப்பொழுது புண்ணிய யாகம் செய்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கோபப்பட்டு சபித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்த தவம் எல்லாம் வீணாகிவிடும், பாழாகிவிடும். அதனாலே அவமதித்தான் அல்லவா, அவனுக்கும் தண்டனையை கொடுக்க வேண்டும். உங்களுக்கும் தவமாகப்பட்டது குறையாமல் இருக்க கூடாது. அப்படி என்று சொன்னால் தங்களுக்கு சீடனாக இருக்கக்கூடியவர் ராமச்சந்திரன். அதனால என்னுடைய சீடன் அந்த ராமச்சந்திர புத்தியிடம் சென்று ராமச்சந்திரா நான் யார்? உனக்கோ குருநாதர். அப்படி உன்னுடைய குருவை இந்த பிரபஞ்சத்திலே ஒருவர் பழிப்பானே என்று சொன்னால் அவனுக்கு எப்பேற்பட்ட தண்டனை நீ கொடுப்பாய்? அப்படி என்று கேட்டு அது முடியாத நாளை சூரிய உதயத்துக்குள்ள அவனுடைய சிரமாகப்பட்டது என்னுடைய பாதத்திலே விழ வேண்டும். அப்படி என்று மரத்தை வாங்கிவிடு. உனக்கு பழி இல்லாமல் போய்விடும். புறப்பட்டு சிசியா ராமன் இருந்தால் நிறைவேறிக்கொண்டே இருந்தது. ஒரு உன்னிடம் ஒரு கேள்வி கேட்பேன், அதற்கு பதில் உரைப்பாயா? ஐயா, நீங்கள் எதை கேட்டாலும் உரைப்பதற்காக நான் யார் உனக்கு? குருநாதர். உன்னுடைய குருவை சரி யாராவது பழித்தாரானால் என்ன செய்வாய்? குருவை பழித்தவரை சும்மா விடலாமா? குருவுக்கு ஒரு விதி என்றால் அது தன் தந்தைக்கு வந்த இழிவாக ஏற்று தந்தையை ஒருவன் பழித்தால் எப்படி எதிர்ப்போமோ அவ்வண்ணமாகவே அவனை எதிர்ப்பேன். கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கொடுப்பார். யார் அது சொல்லு. அதுபோல ஒருவன் இருக்கிறான். யாராக இருந்தாலும் உங்களை யார் பழித்தார்களோ அவன் எவனாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லிய பிரகாரம் செய்கிறேன். நீங்கள் கேட்பதை நான் நடத்தி தருவேன். இதுவே சத்தியம். யார் என்று கேட்டால் எப்படி விட்டு போறதை சார்ந்த அங்க இருக்கக்கூடிய மன்னன் அகுந்தன் என்னை மதியாமல் போய்விட்டான். அவனை விடக்கூடாது. விடுவதற்குள் அவன் திறன் என் காலில் விட வேண்டும். ஐயா, நீங்கள் கேட்ட பிரகாரமே உங்களுக்கு நான் சத்தியம் செய்து வந்திருக்கிறேன் அல்லவா? சத்தியம் தவற மாட்டேன். சகோதரனுடைய தலையானது மறுபட்டு உங்களுடைய பாதத்தில் விழும்படியாக நான் செய்கிறேன். நீங்கள் கவலை சீக்கிரமாக சென்று தலையன் காலில் விழணும். அப்படியே செய்கிறேன். கவலா நான் சகோதரனுக்கு ஒரு ராம பக்தனாகவும் இருந்து பக்தியிலே சிறந்தவனாக இருந்தாலும் இப்பொழுது குருநாதருக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். அதனாலே அந்த சகோதரனுடைய சிறுசை கொள்ள வேண்டும். அவ்வண்ணமாகவே செல்கிறேன். இதோ சென்று தண்டை நாடியே
ஐயா, இந்த கலகத்தை இதோடு விட்டால் நமக்கு போதாது. இந்த அழகான கலகம் சரியான கலகம் கிடைக்காமல் அனுவலிப்பட்டுக் கொண்டிருந்தேன். இன்று இந்த கலகத்தை கலக்கியாக வேண்டும். அதனால இது இருக்கும்படியான சகோதராகப்பட்டவன் காந்தர்வ மனமுடித்து விட்டிருக்கின்றான் அல்லவா? அது யாரு? குகனுடைய மகள். அதனால அந்த குகனுடைய மகள் ஜெயமாலின் இடத்திலே சென்று அங்கேயும் கலகம் போக வேண்டும். வந்து விட்டோம் திருக்குறிச்சி. இருக்கிறாங்களா பாரு. அம்மா ஐயா, நாரத பையன் உங்களை பார்த்து வந்திருக்காரு. பாதத்தில் ஜெயமாலி அடைய வணக்கம். இந்த இளம் பிராயத்திலேயே ஞான உதயத்தினாலே என்னுடைய திருவடி படுந்தமையினாலே சேமம் பெற்று மாங்கல்ய கடாட்சத்தோடு திருமணம் நல்ல முறையில் ஒரு கருத்தோடு கேட்கிறேன். ஐயா, குண்டு மூடி நாளதாரே கொண்டு வந்த தேடி சுவாமி, இந்த மூன்று உலகத்தை சுற்றி வரக்கூடிய நீங்கள் தாங்க இன்றைய தினத்துல என் இடத்தில் நாடி வந்த செய்தி என்ன சுவாமி? செய்தி ஒன்று கொண்டு வந்தேன். ஆனால் கணவனாக ஒருவரை பாவித்திருக்கின்றது. அவர் பெயர் என்ன? ஆமாம் சுவாமி. அவர் பெயர் அறியலாமோ? சகுந்தன். அவர் என்ன செய்தார்? ராம பக்தனாகத்தானே இருந்து ராமருடைய திருவடியை ராம தரிசனம் பெறுவதற்காக வேண்டி நான் வனமார்க்கமா போகும்பொழுது அயோத்திக்கு சென்றார். அங்கு விஸ்வாமித்திர முனிவராகப்பட்டவர் யாகத்தை வளர்த்தினார். அந்த யாகத்திலே ராமருக்கு குலகுருவாய் இருக்கும்படியான வசிஷ்டருடைய திருவடியை பணிந்தார். அதனாலே கோவிலுக்கு விஸ்வாமித்திரராகப்பட்டவர் நாளை காலை அதை உன்னுடைய காந்தர்வ மனம் முடித்த அந்த சகுந்தருடைய சிரமாகப்பட்டது என்னுடைய பாதத்திலே விழ வேண்டும் என்று ராமருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். ஐயோ நான் என்ன செய்வேன்? ஐயோ நான் என்ன செய்வேன்? ஐயோ நான் என்ன செய்வேன்? சுவாமி, கணவரா இருக்கக்கூடிய சகுந்தல் தலையை கொய்வேன் என்று ராமபெருமான் கட்டளையிட்டாரே. ஆமா, நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை. இப்பொழுது இங்கு அழுது கொண்டு இருந்தால் உன்னுடைய கணவனுடைய சிரமாகப்பட்டது சரீரத்திலே இருக்காது. அப்படி இருந்தாலும் யார் யாரோடு மோதுகிறார்கள்? ராமச்சந்திரமூர்த்தி. அவரை வெல்லவோ கொல்லவோ யாராலும் ஜெயிக்கவோ முடியாது. அப்படி இருந்த பொழுதிலும் அந்த ராமச்சந்திர மூர்த்தியாகப்பட்டவர் தன்னுடைய பக்தனுக்கு தொண்டனாகத்தானே இருப்பார். அதனாலே அந்த ராமனுக்கு தொண்டனாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமாள். ஆஞ்சநேயரோ பெண்களை பார்க்காத ஆஞ்சநேயருடைய தாயா இருக்க முடியாது. அஞ்சனாதேவியிடத்திலே சென்று மாங்கல்ய பிச்சையை நீ தானமாக பெற வேண்டும். மாங்கல்ய பிச்சை தானா பெற வேண்டும். பரமாக பெற்றாய் என்று சொன்னால் பிறகு நான் அங்கு வருகிறேன். ஓட்டம் பேர் என்னடையா? இப்படியாக போய்கொண்டிருக்க அஞ்சனா தேவி தமிழ்நாடு வருவது நான்